திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, வாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு திருவாசகத்தில் அருளும் பொருளும் என்கிற தலைப்பின் கீழே பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சிவ திருமதி அமுதா பழனியப்பன் அம்மையார் அவர்கள் திருவாசகம் என்னும் தேனை நமக்கெல்லாம் சொற்பொழி வடிவிலே, பொழிப்புரை வடிவிலே நமக்கு கொடுத்து வருகிறார்கள். அவர்களுடைய பொற்பாதங்களையும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனித நுழைவதற்கு முன்பதாக நால்வர் பெருமக்கள் துதி. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்தபிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி போற்றி. திருவாசகத்தில் அருளும் பொருளும். அம்மா வாங்கம்மா. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். வந்திருக்க அடியார் அனைவர்களையும் வணங்குகிறேன். சிவாயனம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர, குருவே சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குரு ஏவம் பரம் பிரம்மா குரு ஏவ பரகாமோ குரு ஏவ பராயணம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி இளம்பிரை போழும் எயிற்றினை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை உந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. சிவாயனம். அனைத்து சிவனடியார்களை வணங்கி என் குருநாதரை வணங்கி மணிவாச பெருமான் அருளால இன்னைக்கு கோயில் திருப்பதிகத்துல நம்ம பார்க்க போறோம். போன வாரம் 90 திருவாசகத்துல ஒரு 7 பாட்டு வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு 8வது பாடலை பார்க்க போறோம். பார்பதம் அண்டம் அனைத்துமாய் முளைத்து படர்ந்ததோர் படர் ஒளி பரப்பே, நீரொரு தீயே நினைவதேல் அரிய நின்மலா நின்னருள் வெள்ள சீர் உரு சிந்தை எழுந்தது ஓர் தேனே. திருப்பெருந்துறை உரை சிவனே, ஆர் உறவு எனக்கு இங்கு யார் அயல் உள்ளார் ஆனந்தமாக்கும் என் ஜோதிங்கிறார். அதாவது இந்த பாட்டுல தன் நிலையில் ஒருவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் இந்த உலகத்தினையும் அதாவது பலவாறாக உருவாக்கி அதிலிருந்து ஒன்றாய் உடனாய் இருக்கக்கூடியவன். நீரில் கலந்த நெருப்பு போன்றவன், மல குற்றமற்றவன். அதாவது நீரூறு தேயனா அததான் சொல்றாரு, தீன்னு அர்த்தம். யார் உறவுங்கிறாருல. அடுத்து என்ன சொல்றாரு? நின்மலனா மல குற்றங்கள் அற்றவன், ஆணவ கண்ம மலங்கள் இல்லாதவன், கருணை கடலானவன். அருள் என்ற தேனை என் சித்தத்தில் பொருந்துமாறு செய்தவன். அதான் சொல்றாருல. அதாவது ஆறு உறவு எனக்குங்கிறாருல. எத்தனை சாஸ்திரம் பேசினாலும் நம்ம சொல்லுவாங்கல்ல, நம்ம மனதுக்கு வேணும் வேணாம், அதாவது தேக பிரஞ்சைன்னு சொல்லுவோம்ல, நினைவு இருக்கிற வரைக்கும், அதனால நம்ம உடம்புல இருக்கிற நினைவு இருக்கிற வரைக்கும் நம்ம சார்ந்த உறவுகள் இருக்கத்தான் செய்யும். அப்ப நம்ம உடல் மேல பிரியமற்ற அந்த ஞானிகள் தான் எதுவுமே இல்லை, வேண்டிய பொருள் வேண்டாத பொருள் அவங்களுக்கு தான் இருக்கும். உடம்புக்குரிய உறவை கூட தங்களோட உறவை ஏற்றுக்கொள்வதில்லை. அதனாலதான் அவங்க இவர் இங்க கேட்கிறாரு, எனக்கு யாரு உறவுன்னு கேட்கிறாரு. உறவுன்னு ஒருத்தர் இல்லாத போது அதுக்கு அயலார் யார் இருப்பாங்க? வேண்டியவங்க வேண்டாதவங்கன்னு எப்படி இருப்பாங்க? எல்லாம் இவர் மகான்களை பொறுத்த வரைக்கும் உயிர்களையும் இறைவன் படைப்புன்னு அவங்க நினைப்பாங்களே தவிர நம்ம குற்றவங்க யாரு வேணுங்க விருப்பு வெறுப்பற்றவர்கள்னு அர்த்தம். அப்ப உடல் பற்றும் உடல் நினைவு நீங்கிய மணிவாசகர் போன்ற அடியார்கள் இறை அனுபவம் தான் ஆனந்தத்தை தரக்கூடியதுங்கிறாங்க. உறவுகள்ல ஆனந்தம் இல்லை. யாழ் இனிது சொல்லிலிது தங் மக்கள் மலையிலை சொல் கேளாதாருங்கிற மாதிரி அந்த உறவுகள்லாம் உங்களுக்கு இல்லை. அததான் இங்க சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு? அப்படி பொதுவாக இறைவனையே சொல்லுவாங்களே, இறைவனையே நினைத்து இறைவன் தரும் ஆனந்தமே பேரானந்தம்னு நினைக்கக்கூடியது. எல்லா இடத்திலையும் பரவி இருக்கக்கூடிய ஞான வடிவான இறைவனை எனக்கு உற்றார் உறவினர் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாரு.
அண்டங்களாகவும் அந்த பூமியாகவும் சொர்க்கமாகவும் அனைத்துமாகவும் இருக்கக்கூடியவன், எல்லா இடங்களிலும் பறந்து இருக்கக்கூடிய ஜோதி வடிவானவன். அதான் படர் ஒளி பரப்பேங்கிற. நீரில் இருக்கக்கூடிய வெப்பம் போன்றவனை மனதால் நினைப்பதற்கு கூட சொல்லுவாங்கல்ல, நீ மலக்குற்றமற்றவன், உன்னுடைய கருணை வெள்ளத்தால் சொல்லுவாங்களே அதாவது நீ கொடுத்த கருணை, அதாவது அருள் கடலால இவர் ஞானத்தை அடைஞ்சதுனால தேனுங்கிறார். அருள் வெள்ள தேனுன்னு சொல்லிட்டார். தேனு தன்னை சாப்பிட்றவங்களுக்கும் இனிமையை தரும். அதுக்கப்புறமும் சொல்லுவாங்கல்ல, மருந்தை குடிச்சா என்ன ஆகும், கொசக்கும். அதுக்கப்புறம் என்ன, இப்ப இருக்க மாத்திரை எல்லாம் என்ன எதிர்வினை ஆற்றுன்னு சொல்ல முடியாது. சாப்பிட்றவங்களுக்கும் இன்பத்தை தரும். அதுக்கப்புறமும் அந்த உடல் சம்பந்தப்பட்டமா அத்தனை நோய்களையும் தீர்க்கக்கூடிய, அதனாலதான் அதாவது பிறவி புனிங்கிற நோயை தீர்க்கக்கூடிய மருந்தாக இருக்கக்கூடியவன்னு சொல்றாரு. அதனால நீயே எனக்கு எல்லா உறவுங்கிறதுனால எனக்கு வேண்டவங்க வேண்டாதவங்க யாரும் இல்லைன்னு சொல்லாம இந்த பாட்டுல சொல்றாரு. அடுத்து, ஜோதியாய் தோன்றும் உருவமே ஒருவனே சொல்லுதற்கு அறிய ஆதியே நடுவே அந்தமே பந்தமறுக்கும் ஆனந்தமா கடலு தீதியிலா நன்மை திருவருள் குன்றே திருப்பெருந்துறை உரை சிவனே யாது நீ போவதோர் வகையெனக் கருளாய் வந்து நீ இணையடி தந்தேன்ட்ட. ஜோதியாக தோன்றக்கூடியவன் எம்பெருமான், உலகப்பற்றை நீக்கக்கூடிய பெருங்கடல், கருணை கடலானவன், பேரானந்த பெருங்கடல். அதுதான் சொல்றாரு, ஒளி வடிவாக ஜோதியாய்த்து என்றும் உருவமே, உருவத்தை உடையவனே, உருவமற்ற அருவத்தையும் கொண்டவன்கிறார். உருவம் உருவம் சொல்லுதற்கு சொல்லவே முடியாது, சொல்லிருந்த தன்மைன்னு சொல்லி பாடியிருப்பார். நம்மளுடைய பிறப்பு இறப்புங்கிற அந்த தலைகளை அறுக்கக்கூடிய ஆனந்தத்தை, பேரானந்தத்தை தரக்கூடிய பேரானந்த பெருங்கடல்கிறார். தீதையிலா நன்மை திருவருள் குன்றேங்கிறார், அருள் குன்றம்ங்கிறார். எம்பெருமானே, நீ திருப்பெருந்துறையில் உறைந்து இருக்கக்கூடிய உன்னுடைய திருவடிகளை நான் வந்து சேர்ந்திருக்கேங்கிறார். நீ என்னை விட்டு அதனால நீ போயிட்டேன்னா நான் என்ன செய்வேங்கிற மாதிரிதான். யாது நீ போவது ஒரு வகை எனக்கு அருள், எங்க போவேன். அதாவது அந்த சொல்லுவாங்கல்ல, சொல்லுதற்கு அறிய, சொல்லாலும் கருத்தாலும் சுட்டி காட்ட முடியாத ஒரு பொருளை தன்னோட முடிஞ்ச வரைக்கும் சுட்டி காட்டணும்னு நினைக்கிறாரு மணிவாசக பெருமான். ஒரு உருவம் வடிவம் இல்லாத சொற்களால வேறுபடுத்தி அது எல்லை காண்பது ரொம்ப கடினம் இல்லையா? உருவம் என்னன்னு சொல்ல முடியாதப்ப குறிப்பிட்டு சொல்ல முடியாத ஒரு பருவடிவை எப்படி சொல்றது? எந்த உறுப்பையும் வேறுபடுத்தி காண முடியாத நிலையில அத உருவம் சொல்றோம்ல. தூரத்துல ஒருத்தவங்க வராங்க, ரொம்ப தூரத்துல நம்ம ஏதோ உருவம் தெரியுது, கரெக்டா சொல்ல முடியல நம்ம சொல்றோம்ல, அதேதான் இங்கே சொல்றாரு. ஜோதியா தோன்றக்கூடிய உருவம்னாலும் ஜோதிங்கிற சொல்லிட்டு அதுக்கு ஒரு வடிவத்தை கற்பித்து காணுவது இயலாத காரியங்கிறதுனால ஜோதியாய் தோன்றும் உருவமேன்னு அற்புதமா நமக்கு அவர் கண்ட காட்சியை நமக்கு சொல்ல அந்த அவர் அனுபவித்த இன்பத்தை நமக்கு சொல்ல விளைகிறார் அந்த பாட்டின் மூலம். அடுத்த அருவமாம் ஒருவனேங்கிறாருல, வடிவமே இல்லாத ஒண்ணு சொல்லக்கூடியது. அப்போ ஒருத்தனை ஒருவனேன்னு சொல்றது எப்படி பொருந்தும்? அருவமாகவும் ஜோதியாகவும் உருவமாகவும் வடிவமா இருக்கிறத நல்லா தெரிந்து கொண்ட மணிவாசகர் அது பெண் இல்ல ஆண் இல்ல அழின்னு சொல்லவர் தானே. அப்படின்னா ஏன் ஒருவன்னு ஆண்பாலுக்குரியதை சொன்னாரு அப்படின்னு நம்ம கேட்போம். குருந்த மடத்தடியில இருந்தாருல, ஆண் வடிவுல ஒருத்தரா தானே இருந்தாரு. ஆண் வடிவமா தானே திருவடி தீட்சை கொடுத்து அவரை மணிவாசகரா மாத்தினாரு. அப்ப எதிர்த்தாப்புல உள்ள எம்பெருமானே குரு வடிவில் உமையொரு பாகனா பார்த்தாலும் மணிவாசக பெருமானுக்கு பூனியில் சேவடி தீண்டும்னு சொன்ன அந்த வார்த்தையை சொன்ன ஒரு குரு இல்ல, ஆனா தானே வந்தாரு. அதனாலதான் அப்படி சொல்றேன். அருவமாம் ஒருவனேன்னு ரொம்ப அற்புதமா எம்பெருமான சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதனால சொல்றாரு, ஆதி அந்தம் நடு இல்லாதவன், ஆதியே நடுவே அந்தமேன்னு சொல்லுதற்கரிய நீ ஏன் சொல்லணும் அப்படின்னா, ஆதியே நடு அந்தம்னா காலம் இடம் இதை பத்தி சொல்லக்கூடியது. இந்த எல்லை எவ்வளவு பெருசா இருந்தாலும் குறிப்பிட்ட எல்லை நம்ம சொல்லிடுவோம். ஆனா பிரபஞ்சத்துக்கு அப்படி இல்லை. இருக்க வினாடிக்கு வினாடி இந்த பிரபஞ்சம் விரிஞ்சுக்கிட்டே போகுதுங்கிறாங்க. அந்த பிரபஞ்சத்தோட ஒரு பகுதி அந்த ஓரத்தை தொட்டு ஒரு விளிம்பை தொட்டு இதுதான் ஆதின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த எல்லை விரிச்சு அந்த ஆதி நடுப்பொதிக்கு வந்துடும். கால தத்துவமும் அதேதான், நேரம் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடியது. அப்ப இந்த ஆதி நடு அந்தம் இந்த பிரபஞ்சத்துக்கும் அந்த காலத்திற்கும் இல்லைன்னு அப்பவே தெரிஞ்ச அந்த மணிவாசக பெருமார் விஞ்ஞானி மாதிரி சொல்லுதற்கு அறியங்கிற விளக்கத்தை சொல்லிட்டார். இப்ப
இப்படியெல்லாம் சொன்னவர் அந்த பொருளோட எளிவந்த தன்மைக்கு பந்தம் இருக்கும் அப்படியெல்லாம் இருந்தாலும் நம்மளுடைய பிறப்பு இறப்புங்கிற அந்த தலைகளை அறுக்கக்கூடியவன்னு சொல்றார். அந்த மூலப்பொருளுக்கு உருவம் வடிவம் எதுவும் இல்லைன்னு நம்ம விருப்பத்துக்கேற்ப நீ ஒரு வடிவத்தை வச்சுக்கலான்னு சொன்னவரு அடுத்து என்ன சொல்றாரு? திருவருள் குன்றேங்கிறாருல, ஏன் மலைன்னு சொல்லல, ஏன் குன்றுன்னு சொன்னாரு? மலைன்னு நினைச்சோம்னா நம்மளுடைய அந்த சொல்லுவாங்கல்ல, மனதை அருமையாக எடை போட்ட மணிவாசக பெருமான் மலைன்னா ஐயோ அந்த மலையில ஏற முடியாதுன்னு நினைச்சு பயந்துக்குவாங்க. அப்ப இறையருளை சென்றடைய தயங்குவாங்கன்னு. சின்ன குன்றுதான் அப்படின்னா ஈஸியா சின்ன மலைதான் ஏறி இல்லான்னு நினைப்பாங்கல்ல, அதுக்காக சொன்னார். அதுக்காக தான் சிறியதாக குன்றுன்ட்டார். எத்தனாரு திருவருள் குன்றுன்ட்டார். திருவருள் குன்றுன்னு சொல்லிட்டு இந்த சொல்லுவாங்கல்ல, இறைவனின் திருவருள் இந்த இரட்டை வடிவம் கிடையாது, அவன் ஏகனோ அநேகன்னு சொல்றாங்கல்ல. அப்ப திருவருளும் ஏகம்தான். எல்லா இடத்திலையும் நீக்கமர அவனுடைய அருள் கிடைக்கும். மழை எப்படி மழை பெஞ்சா ஒருத்தன் நல்லவன் பார்த்து கெட்டவன் பார்த்து இவன் கெட்டவன் வீட்டுக்கிட்ட பெய்யாது, நல்லவன் இவன் வீட்டுல அப்படியெல்லாம் கிடையாது. எல்லா இடத்திலையும் அப்படி மலை போல கருணையாக இருக்கக்கூடியனால தீதில்லா நன்மை திருவருள் குன்றேங்கிறார். அப்படி வந்தவர் ஏன் மறைஞ்சு போனோம்? நியாயமா நம்ம கேட்போம்ல. அதனால சொல்றார், பார்முதல் அண்டமாய் விரிந்து நிற்கக்கூடிய நீ மானிட வடிவோட திருப்பெருந்துருள் எழுந்துருளி உன்னுடைய திருவடி எனக்கு தந்து என்னை ஆட்கொண்டதுக்கு அப்புறம் நீ உடன் நிலைத்து போகாமல் நீ மட்டும் போவது நியாயமான்னு கேட்கிற. ஏனே நீ மறையும் போது உன்னோடு வர முடியாமலும் இந்த உலக வாழ்க்கையில் வாழ முடியாமல் இரண்டும் கெட்ட நிலையில் நான் இருக்கின்றேன். எந்த வகையில் போக வேண்டும் என்று முடிவு செய்யக்கூடிய ஆற்றலும் எனக்கு இல்லைன்ட்டார். அதனால நீயும் உன் அடியார்களும் இருக்கும் இடத்திற்கு என்னை அழைத்து செல்ல விரும்பாவிட்டால் இரண்டும் கெட்ட நிலையில இருக்கிறதுனால சொல்றாரு, அது தனக்காவே இறக்கப்பட்டிருக்கிறாரு. இந்த வழியிலையாவது போன்னு நீ உதவக்கூடாதாங்கிறாரு. யாதனே போவது ஓர் வகை எனக்கு அருளாய், இப்படியாவது போப்பா அப்படி நீ என்னை விட்டுட்டு தான் போன, ஆனா இந்த வழியில போடான்னு சொல்லக்கூடாதா, அதே நீ சொல்லாம போயிட்டேன்னு தன்னுடைய இறைவனுடன் செல்லாமைக்கு தன்னுடைய இருந்த வருத்தத்தை வேதனை ரொம்ப அற்புதமாக இந்த பாட்டுல வடிக்கிறார். தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா ஆர்களோ சதுரர் அந்த ஒன்றில்லா ஆனந்தம் பற்றேன் யாதினி பெற்றது என்பார். யாதினி பெற்றது ஒன்று என்பார். ஒன்னாவது என்கிட்ட வாங்கியிருப்பியா? சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெருந்துறை உரை சிவனே எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய் யான் இதற்கிலனோர் கைமாறு. ரொம்ப அற்புதமான பாட்டு. அது வியாபாரம் பேசுறாரு. நீ எனக்கு கொடுத்திய உடல் பொரு ஆவி அனைத்தையும் பெற்றுக்கொண்ட இறைவன் திருவருள் என்ற பெயரில் தன்னையே அவருக்கு தந்துட்டான்ட்டார். நீ எனக்கு ஒன்னா சொல்லலாம் இல்ல, என் வீட்டுக்கு வந்தா நீ என்ன தருவ, நான் வந்தா உனக்கு என்ன தருவேங்கிற மாதிரி ரொம்ப அற்புதமான. நீ என்னை ஏற்றுக்கொண்டா, என் உடம்பு என்ற கோயில் நீ குடிகொண்டாயின்ட்டார். நான் என்ன செஞ்சேன்? ஒண்ணுமே செய்யலையேங்கிற. அப்ப இதுல யாரு திறமையா? சதுரர்னா திறமையானவங்க யாருங்கிறார். உன்னால நீ என்னை ஏற்றுக்கொண்டதுனால் எனக்கு எல்லை இல்லாத பேரானந்தம் கிடைத்தது. என் மனத்தை நீ கோயிலாக கொண்டாய். எம்பெருமானே, என் உடலை நீ தங்கி இருக்கும் இடமாக கொண்டிருக்கிறாய், இதுக்கு நான் என்ன கைமாறு செஞ்சேங்கிறார். ஒன்னும் நான் செய்யலையேங்கிறார். உடன் பொரு ஆவி அனைத்தையும் பெற்றுக்கொண்ட எம்பெருமான், அதாவது பண்ட மாற்று அல்லது பொருள் மாற்று முறையில நடைபெற்றதா இங்க இறைவனை பார்த்து கேள்வி கேட்கிறார். நீ எனக்கு தந்தில்ல, உனக்கு ஏதாவது தந்திருக்கணும்ல. என்னை முழுவதுமாக பெற்றுக்கொண்டு உன்னை முழுவதுமாக தந்த இறைவா, இந்த வியாபாரத்துல யாரு கெட்டிக்காரங்க என்னன்னு எனக்கு தெரியுமா? கேட்டு சொல்றாரு, இந்த வியாபாரத்தில் பயனை பற்றி சிந்திக்க நேரல். ஆனாலும் ஒண்ணு சொல்றேன், நீ எனக்குள்ள புகுந்துட்ட, அது ஆனந்தத்தை நான் அடைந்தேன். பாவம், ஆனா நீதான் பாவம், என்னை பெற்றுக்கொண்டதனால் உனக்கு ஒரு வயனும் இல்லையே அப்படிங்கிறார். சித்தன அருமை. இதுக்கு ஒரு விளக்க சொல்லலாம். அதாவது ஆயிரக்கணக்கான லேக்கர் ஒரு நிலக்கிழார் வச்சிருக்காருன்னா, ஒரு ஏழை தன்னோட 1/4 ஏக்கர் நிலத்தை அந்த ஏழைக்கு, அதாவது அது நமக்கு சேகரமா இருக்குன்னு எவ்வளவு பொருள் கொடுத்தாலும் வாங்கிடுவான். 1000 ஏக்கர் வச்சிருக்குன்னு தினூண்டு இடம் ஒரு பெரிய லாபம் இல்லை. ஆனா விற்ற ஏழைக்கு அந்த பொருளால அவன் நிரம்பின வாழ் கிடைக்கும்ல, அது அவ்வளவு விலை போகாது. இருந்தாலும் அவன் தனக்கு சேகரமாங்கிறதுனால அதிக பொருள் கொடுத்து வாங்கினதுனால அவனுக்கு இந்த இடத்துல லாபம் இருக்கோ இல்லையோ, ஆனா அந்த ஏழைக்கு நல்ல லாபம் இல்லையா? அததான் சொல்றார். இப்ப மனிதர்களோட சித்தத்தை தெரிஞ்சுதான் ரொம்ப அற்புதமா சொல்றார்.
இறைவனின் உயர்ந்த இலக்கணத்தை படிப்படியா ரொம்ப அற்புதமா பாடி கடைசியில சொல்றாரு, என் உடலிடம் கொண்டாய்ங்கிறது எம்பெருமான் தன்மேல வச்சிருக்க அந்த அருமையான கருணை இந்த பாட்டுல ரொம்ப அற்புதமா வடிச்சு பாடியிருப்பார். அடுத்து நம்ம பார்க்க போறது சேத்திலாப்பத்து. ரொம்ப சிவசிவா இன்னும் சாகாம இருக்கிறனேன் மனதை நொந்து பாடக்கூடிய பாடல். உயிர் இருக்கும் போதே உடல் செத்ததா கருதக்கூடியது ஞானம் அடைந்தவங்க தான் சொல்லக்கூடிய வரி. ரொம்ப அற்புதமான பாட்டு. பொய்யனேன் அகம் நெக புகுந்து அமுதூரும் புதுமலர் கழலணி கடல் இணை அடி பிரிந்தும் கையனேன் இன்னும் செத்திலேன் அந்தோ வெளித்திருந்து உள்ள கருத்தினை இழந்தேன் ஐயனே அரசே அரும்பெரும் கடலே அத்தனே அயன்மார்க்கு அறிவொன்னா செய்ய மேனியனே செய்வகை அறியேன் திருப்பெருந்துறை மேவிய சிவனேங்கிறார். பொய்யனேன்ட்டாரு. பொய்யே பேசக்கூடியவன என் சித்தத்தில் புகுந்து என்னை உருக்கியதை நான் விழித்து கொண்டுதான் பார்த்து கொண்டிருந்தேன். பட்ட பகல தானே ஞானம் கொடுத்தாரு. எல்லாரும் இருக்கும்போது தானே கொடுத்தாரு சொல்றாரு. அப்படி இருந்தோம் நீ என்னை விட்டு போய்விட்ட அந்த கொடுமையை நினைச்சு நான் செத்து இருக்கணுங்களேங்கிறார். கையனேன் கையறு நிலை நான் சாகாம இருக்கனேங்கிறார். விழித்து கொண்டிருந்தும் உன்னை விட்ட காரணத்தினால் எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம திகைக்கிறேங்கிறார். பொய்யன்னு சொல்றாருல்ல, உள்ளம் நெகிழுமாறு புகுந்து என்னை அமுதை ஊறச் செய்தா என் உள்ளத்தில் உன்னுடைய தாமரை போன்ற திருவடி மலர்களை பிரிந்தும் நான் சாகாமல் இருக்கிறேனேங்கிறார். சார் வெளித்திருந்தும் உள்ள கருத்தினை இழந்தேங்கிறது. ஐயனே நான் வெளித்திருந்தோம் என்னுடைய அதான் சொல்லுவாங்கல்ல சிந்தையை விட்டுட்டேனேங்கிறார். நான் என்ன செய்ய போறேன்னு ரொம்ப அற்புதமா சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு, ஐயனும் அதான் சொல்றாருல, ஐயன் அறிமார்க்கு அறிவொன்னா செய்ய மணின்னு சிவந்த மேனிய உடையவன்கிற. திருமாலும் நான்முகனும் காண இயலாத அந்த சிவந்த மேனி உடைய எம்பெருமானே உன்னுடைய மலரடிகளை பிரிந்து இன்னும் சாகாம இருக்கிறனேங்கிறார். அதாவது தான் இன்னும் போகாம இருந்த எம்பெருமான் திருவடியை சாராம இருக்கிற நிலைமையை நினைச்சு புலம்பக்கூடிய பாடல். எம்பெருமான் திருவடியை சேரலையன் புற்றுமாய் மரமாய் புனல் காலே உண்டியாய் அண்டவானவரும் பிறரும் மற்ற யாரும் நின் மலரடி காணா மன்ன என்னை ஓர் வார்த்தையுள் படுத்து பற்றினாள் பதையேன் மனமிக ஒருகேன் பருகிலேன் பரியா உடல் தன்னை செற்றிலேன் இன்னும் திரிதருகின்றேன் திருப்பெருந்துறை மேவிய சிவனேங்கிற. நீண்ட காலம் தவ செய்யறவங்க அதாவது முனிவர்கள்லாம் தவ செய்யும் போது அவங்க சொல்லுவாங்கல்ல, அவங்க மேல புத்தே வளர்ந்துரும் சொல்றாரு. மரம் கூட வளர்ந்துருமா அவங்க மேல புத்து, அந்த மண்ணில் அப்படி மரம் வளர்ந்துரும். அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. அந்த சொல்லுவாங்கல்ல சூரிய ஒளியை உணவாக உண்ணக்கூடிய முனிவர்கள். அதே மாதிரி காற்றை மட்டும், தண்ணி காத்து இதை மட்டும்தான் உணவா, வேற எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. அப்படி கொள்கை உடையவங்க கூட காணாத திருவடி உடையவன் அவங்களுக்கு கூட உன்னுடைய திருவடியை காட்டல. ஒரே வார்த்தையில் என்னை ஆட்கொண்டு அடிமையாக்கணும். அடிமையானதுக்கு அப்புறம் அந்த உன்னைய நினைச்சு உடல் மாதிரி கண்ணீர் விட்டு கதறி இருக்கணும்ல, ஒண்ணு செய்யலையே அந்த உடலையாவது அழிச்சிருக்கணும்ல அப்படிங்கிற. தன்னோட உடலை அழிக்கலைங்கிற கருத்துலதான் செட்டிலேங்கிறாரு. இயல்பா நிகழக்கூடிய சாவு கூட எனக்கு வரலையேன்னு ரொம்ப வருத்தத்தோட பாடுறேன். பாருங்க, திருப்பெருந்துறையில இருக்கக்கூடிய எம்பெருமானை தேவர்களும் முனிவர்களும் கடிதம் செஞ்சாலும் உன்னுடைய திருவடியை காண முடியாது. அப்படி எனக்கு உன்னுடைய திருவடி எனக்கு அருளினாய், அடியார் கூட்டத்தோட நீ சேர்ந்திருந்து நீ போனதுக்கு அப்புறம் என் உயிர் போகலையேங்கிறார். உன்னுடைய திருவடியை காண காற்றையும் நீரை மட்டுமே உணவாக கொண்டு புற்றாகும் மரமாகும் நின்று சொல்றாங்கல்ல, வற்றியாரும் அப்படின்னா அப்படியே உடல் தேஞ்சு வத்தி போய் எலும்பும் தோலுமா. அப்படி அவங்களால கூட உன்னுடைய திருவடியை காண முடியலையேங்கிறார். மன்ன அப்படின்னா அரசனே, என்னையோ ஒரு வார்த்தை என் அடியார் கூட்டத்துல சேர்த்துக்கிட்டு இல்ல. அப்படி இருந்தும் என் மனசு பதைக்கலையே உருகலையே, இந்த உடலை என்னால சுமந்து திரியிறேனே, இந்த உடம்பு மேல கூட எனக்கு வெறுப்பு ஏற்படலையேன்னு ரொம்ப வருந்தி பாடுறேன். எடுத்து சொல்றாரு, புலையனேனையும் பொருளென நினைந்து உன் அருள் புரிந்தனை புரிதலும் கழித்து தலையினால் நடந்தேன் விடைப்பாக
சங்கரா, எண்ணில் வானவருக்கெல்லாம் நிலையனே, அலைநீர் விடமுண்ட நித்தனே, அடையார் புறமெரித்த சிலையனே, என்னை செத்திட பணியாங்கிறார் திருப்பெருந்துறை மேவிய சிவன். அதாவது முதல்ல சராசரியா மனிதர்களுக்கு சின்ன அளவுல நடக்கக்கூடிய அந்த மனமாற்றத்தை பெருசா சொல்லியிருக்க. எதிர்பாராத பணமோ பதவியோ கிடைச்சிட்டா சொல்லுவாங்கல்ல, சாதாரண மனுஷங்க தலைகால் புரியாம ஆடுவாங்கல்ல. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண ஒரு அமைச்சரா தானே இருந்தார். அரசர் இருந்து நாட்டின் மன்னலா இருந்தான்னு சொன்னாக்க அதுவும் அவருக்கு சாதாரணமா தெரிஞ்சிருப்பாரு. ஏன்னா மனிதர் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கக்கூடியது. ஆனா இவருக்கு சொல்றாருல, வழியோடு போனவனை கூப்பிட்டு குதிரை வாங்கத்தானே போனார். குருந்த மரத்தடியில அமர்ந்த குருநாதர் எத்தனை பெரிய நன்மையை செய்யறாருங்கிறார். புலையன்னா ரொம்ப கீழ்நிலையில் இருக்கக்கூடியவன் அர்த்தம். ஆன்மீகத்துல இல்லாம ரொம்ப கீழ்நிலையில் இருக்கக்கூடியவன். அப்படின்னா கீழ்நிலையில இருக்கக்கூடியவன்னு தெரிஞ்சு அதை பத்தி கவலைப்படாம மேன்மக்கள் அடையக்கூடிய, அதாவது ஆச்சார சீலர்களாக தவம் இருந்து பெறக்கூடிய அந்த பதத்தை ஒரே வினாடியில் தந்து விட்டாயேங்கிறார். அந்த தகுதி தனக்கு பொருத்தம் இல்லாதனால திடீர்னு வந்த உடனே எல்லையற்ற கழிப்பு கொண்டு தலைகீழ நடந்தேன்னு சொல்றார். இப்ப அவருக்கு அதாவது மணிவாசரா மாறினதுனால ஆணவமோ செருக்கோ இல்ல. இப்போ உடம்பு இருக்கிற வரைக்கும் அதுக்கு இருக்கக்கூடிய அந்த அத்தனை துன்பங்களும் இருக்கத்தானே செய்யும். பசி இருக்கும்ல, ஒரு நாளைக்கு உணவன்றாய் ஒளியாய், இரு நாளைக்கு ஏழன்றாய் ஏழாய், இடம்பை ஊர் என் வயிறே சதா இடம்பை ஊர் என் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிதுன்னு அவ்வியார் சொல்றார். அப்பப்போ பசிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்ப உடம்புக்கு அத்தனை பிரச்சனையும் இருக்கத்தானே செய்யும். அதுதான் இங்க சொல்றாரு. இழித்தவனாக இருந்த ஞானத்தில் ஒன்றும் தெரியாத என்னை ஒரு பொருளாக மதித்து எம்பெருமானே நீ திருவருள் செய்தார். அதனால ஆணவம் கொண்டு சொல்லுவாங்கல்ல, தலைகீழாக நடந்தேங்கிற. அப்படி தலைகீழாம நடந்ததுனால எம்பெருமானே எனக்கு சாவன்னு நீ அருள் செய்ய மாட்டாயாங்கிற. அததான் சொல்றாரு. காலை வாகனம் கொண்ட எம்பெருமான், ரிஷப வாகனத்தை உடையவனே, தேவர்களுக்கெல்லாம் மூலமாக இருக்கக்கூடியவனே, நஞ்சை உண்டு சொல்றாங்களா, கடல் நஞ்சை உண்டவனேங்கிற. எம்பெருமானே செத்திட பணியாய் இந்த சாவுன்னு சொல்ல மாட்டாயாங்கிற. அப்படி அதாவது தன்னை இழிந்தவன் ஏன் சொல்றாருன்னா, இந்த தகுதியெல்லாம் எனக்கு பெறாமல் நான் இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லி எல்லா அவலங்களையும் தன் மேல சுமத்துக்கிட்டு சொல்லுவாங்களா, நீ கொடுத்தியே இத்தனை அதாவது தகுதியற்ற எனக்கு இத்தனை அருளை நீ தந்த எம்பெருமானே, இப்பதானே எனக்கு தெரியுது, இப்ப இந்த உடம்பு சுமந்து என்னால் இருக்க முடியலையே ரொம்ப வருத்தத்தோட சொல்றாரு. அன்பராகி மற்ற அருந்தவம் முயல்வார் அயனும் ஆளும் மற்ற அழல் உரு மெழுகாம் என்பராய் நினைவார் என பலர் நிற்க இங்கு என எற்றினுக்கு ஆண்டாய் வன்பராய் முருடு ஒக்கும் என் சிந்தை மறக்கன் என் செவி இருப்பினும் வலிது தென்பராய் துராய் சிவலோகா திருப்பெருந்துறை மேவிய சிவனேங்கிறார். ஒரு கேள்வியே கேட்கிறார். அன்பராகி மற்றரும் தவங்கிறார். எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, எல்லாரும் தவம் செஞ்சு உருகி எலும்பு கூட நின்னாங்கிறார். என்னால நீ அவங்களுக்கு காட்சி தரல. திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் சொல்றாரு. அயனும் ஆளும் மற்றழு சொல்றாங்களா, அழலூரு மெழுகாம். அப்படி திருமாலும் பிரம்மனும் தவம் செஞ்சப்ப கூட நீ அவங்களுக்கு நீ காட்சி கொடுக்கல. இந்த உலகத்துல என்னை மற்றும் ஏன் ஆட்கொண்டாங்கிறாய், என்னை எற்றினுக்கு ஆண்டாய், எனக்கு என்னை எதுக்கு நீ ஆட்கொண்டாய் அப்படின்னு கேட்கிறார். எற்றினுக்கு ஆண்டாய் வன்பராய் முருடுவக்கும் என் சிந்தைன்ட்டார். என் மனம் அதாவது பராய் மரம்னு சொல்லுவாங்க, ரொம்ப வலிமை உடையது. திருப்பராய்த்துறையில இருக்கக்கூடியதான் பராய் மரம். அத அப்படி சொல்லுவாங்கல்ல, அப்படி அப்படி கணுக்கள் நிறைஞ்சதா இருக்கும், அதான் சொல்றாரு. அதோட அது போல என் மனசு இருக்கு. மரக்கண் என் செவி இரும்பிரும் வலியது, என் காது இரும்பை விட கடுமையா இருக்கு, என் கண்ணும் மரம் போல இருக்கு, நான் என்ன செய்வேங்கிறாரு. எத்தனை அருமையா சொல்றாரு. பராய்த்துறை சிவனை சொல்லிட்டாரு. என் மனம் கண்ணு எல்லாமே மரம் போல இருக்கு, செவி இரும்பு போல இருக்குங்கிறாரு. உலகத்துல இருக்க மனிதர்களை இறைவனை நினைக்காதவர்கள் பயனற்ற மரம் போல் உள்ளவர்கள் மறைமுகமா சாடக்கூடியது.
ஆன்மீக ஒலியை கேட்க முடியாதவங்கள காது இருந்தாலும் உனக்கு இரும்பு செவிதாங்கிறார். சொல்லாம சொல்றார். அத்தனை பழிகளையும் தன்மையில் சுமத்தி கொண்டேன் மணிவாசை பெருமான் பாடுறார். ஐயன்மார்லாம் ஒரு புறம் நிக்க அவங்களெல்லாம் விட்டுட்டு என்னையே ஆட்கொண்டேன்னு கேட்கிறார். அப்ப பலரும் அறிய முடியாத எம்பெருமான் குருநாதராக வந்து ஆட்கொண்டார். ஆட்கொண்டதுனால என்ன பலன்னு அவரே கேட்கிறார். தம்முடைய மனம் நேராக வளராமல் முண்டு முடிச்சுகளோட கூடி வளர்க்கக்கூடிய அந்த பராய் மரம் போல இருக்கின்றதேன்னு அவர் நினைச்சுக்கிறார். தன்னுடைய கண்கள் உணர்ச்சியற்ற மரக்கட்டைகளால் ஆனதுன்றாரு. தம்முடைய செவிகள் இரும்பையும் விட வலிமையா இருக்குங்கிறார். தன்னை ஆண்டதற்கு பிறகும் எம்பெருமான் தன்னை ஆட்கொண்டதற்கு பிறகும் தம்முடைய மனமும் கண்ணும் செவியும் சொன்னபடி கேளாமல் இருக்குன்னு சொல்ற. அதனாலதான் ஆண்டு கொண்டான்ங்கிறதுக்கு என்ன அடையாளங்கிறார். எதுக்கு ஆட்கொண்டேன்னு கேட்கிறார். உன்னோட கூட்டிட்டு போயிருக்கணும்ல, அப்ப நான் இங்கே இருக்கேன்னா இதெல்லாம் இத்தனையா இருக்கான்னு ரொம்ப அற்புதமாக மணிவாசை பெருமான் சிலாயித்து பேசுறார். அடுத்து ஆட்டு தேவர் தம் விதி ஒழித்து அன்பால் ஐயனே என்று உன் அருள் வழி இருப்பேன். நாட்டு தேவரும் நாடும் அரும்பொருளே நாதனே உன்னை பிரிவு உறா அருளை காட்டி தேவனின் கடலினை காட்டி காயமாயத்தை கழித்து அருள் செய்யாய். சேட்டை தேவர் தம் தேவர் பிரான் திருப்பெருந்துறை மேவிய சிவன். ஆட்டு தேவர் தம்ங்கிறார். அதாவது என்னை ஆட்டி வைக்கும் தேவர்களுக்கெல்லாம் அடங்காது உன்மீது மட்டும் அன்பு கொண்டேன்கிறார். உன் திருவடியை காட்டி இந்த மாய உடலை நீக்கி அருள் செய்ய மாட்டாயாங்கிறார். நாட்டு தேவர்னு சொல்லிக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய அந்தணர்கள்ல நாட்டு தேவர்கள் சொல்லுவாங்க. வேத ஆகமங்களை தெளிவுற கற்று ஆச்சார சீலர்களாக வாழக்கூடிய அந்தணர்களை சொல்றாரு. அவங்கள நாட்டு தேவர்னு சொல்லுவாங்க. அவங்களும் அறிய முடியாத அரும் பொருளாக இருக்கக்கூடியவனே, என் தலைவனே, என்னை ஆட்டி படைக்கும் தேவர்களுக்கு கட்டுப்படாமல் சொல்லுவாங்கல்ல, தேவனின் கலநிலை உன்னுடைய திருவடியை என காட்டினா எம்பெருமானே, உன்னை விட்டு நான் பிரியக்கூடாதுங்கிறார். அதனால உன்னுடைய திருவடி காட்டி என்னுடைய காயமாயத்தை கழித்தருள் செய்வார். இந்த உடலை நீக்கி எனக்கு அருள் புரியணுங்கிறார். அதாவது தவம் செய்யறவங்களுக்கு எடுக்கிறதுக்காக தேவலோக பெண்களை இந்திரன் அனுப்புவான்னு புராணங்கள் சொல்லுது. அப்ப அவங்க தவம் செய்யக்கூடியவங்களை மனோதிடங்களை சோதிக்க கூடியதுல இருந்து அது உறுதியா இருந்தா தான் வெற்றி பெறலாம். அதனாலதான் இங்க சொல்றாரு, ஆட்டி வைக்கக்கூடிய தேவர்கள்னு மறைமுகமாக இந்த பாட்டுல சொல்றாரு. வேத காலம் தொடங்கி ஏன் அதுக்கப்புறம் வரை கூட வேதங்கள் வாழ சொல்லுவாங்கல்ல, உயிர் பலி யாகம்லாம் பல இடங்கள்ல நடந்தது. உயிர் பலி யாகம் செய்யறது மூலம் தேவர் உலகத்தையும் தேவர் பதவியும் அடைந்து அனுபவிக்கலான்னு நிறைய பேர் எண்ணினாங்க. அதனாலதான் இந்த பூலோகத்துல வாழக்கூடிய தேவர்களை பூசுரர்னு சொல்லுவாங்க. பூசுரர்கள்னா இந்த நில உலகத்து தேவர்கள்னு அந்தணர்களை சொல்றது. இவங்க அனைவரையும் ஒரு சேர ஒதுக்குறாரு மணிவாசகர். பலியிடப்படக்கூடிய யாகத்துல சில சடங்குகளை நிறைவேற்றது மூலம் தேவ உலகத்தை அடையலாம் எண்ணி இருந்தாலும் அதோட சிறுமையை எண்ணி அவங்களையெல்லாம் ஒதுக்கிட்டு அன்பு நிறைந்த உள்ளத்தோடு உன் அருள் வழியே என் வாழ்வை நடத்த முற்பட்டேங்கிறார். சாதாரண யாகம் செய்யறவங்க கூட அது முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லுவாங்கல்ல, இந்த உடம்பை நீத்த பின்னரே தேவ உலகை அடைகிறாங்க. கிடைத்ததுக்குரிய திருவடி பேர் இவருக்கு கிடைச்சிருச்சு. அப்ப அந்த திருவடியோடு தான் போயிருக்கணும்ல. அப்படி போக முடியாததுக்கு காரணம் என்ன? இந்த உடல் தானே அவருக்கு தோணிருச்சு. அதான் சொல்ற, தேவர் உலகம் செல்வதற்கு கூட இந்த உடம்பை இந்த உலகத்துலதான் விட்டுட்டு போனோம்னா அதை விட 10,000 மடங்கு மேற்பட்ட திருவடி பேரை பெற்ற தாம் அந்த திருவடியுடன் செல்ல முடியாமல் போனதற்கு காரணம் இந்த உடம்பு தானேன்னு நினைச்சிட்டாரு. அதனாலதான் காயமாயத்தை அழித்து அருள் செய்ய தேவர் பிரானேன்னு வென்றார். உடம்பு இருக்கிறதுனால தானே உன்னுடைய திருவடியை வந்து அடைய முடியல என் பெருமானேன்னு ரொம்ப வருத்தத்தோட சொல்றாரு. அறுக்கிலேன் உடல் துணிபட தீப்புக்கு ஆர்க்கிலேன் திருவருள் வகை எறியேன் பொறுக்கிலேன் உடல் போக்கு இடம் காணேன் போற்றி போற்றி என் போர் விடைப்பாக இறக்கிலேன் உன்னை பிரிந்து இனி இருக்க என் செய்கேன் இது செய்க என்ற அருளாய் சிறைக்கனே புனர்நிலவிய வயல் சூழ் திருப்பெருந்துறை மேவிய சிவன். இவ்வளவு அற்புதமா அடியாறுகளுக்கு ரிஷப வாகனத்தில் காட்சி தரக்கூடிய எம்பெருமான இந்த உடலை என்னால பொறுத்துட்டு இருக்க முடியலைங்கிறார். நீ அருள் செய்யணும்னு இந்த பாட்டுல ரொம்ப அற்புதமா சொல்ற.
சொல்றாருல்ல, சிறைக்கனே புனல் நிலவிய வயல் சூழ் திருப்பெரும்பு. நிறைய சொல்லுவாங்கல்ல, சோலை மாதிரி இருக்கான், வயல்கள்ல நீர் நிரம்பி இருக்கான். அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமானே உனக்கு போற்றி போற்றின்ட்ட. இந்த நீ போன அருக்கில நீ என்னை விட்டுட்டு போனோடனே நான் உடம்ப வெட்டி போட்டிருக்கணும்ல. உன்னுடைய திருவடியை அடைஞ்சு அதெல்லாம் நான் செய்ய தெரியலேங்கிறார். எனக்கு வேற போக்கிடமும் இல்லை. உன்னை பிரிந்து சாகவும் துணிய முடியலை. இறக்கிலேன் உன்னை பிரிந்து இனி இருக்க. என் செய்கேன், என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. இதை செய்ய நீ எனக்கு அருள் செய்ய மாட்டாயாங்கிறார். இது செய்க எனக்கு என்று அருள. இந்த உடலை துண்டு துண்டா வெட்டிக்கணும். இல்லைன்னா தீப்புக்கு ஆட்களே நெருப்பலையாவது விழுந்து செத்துருக்கும். இந்த உடலை போக்கிக் கொள்ள வேண்டிய இடம் எதுவென்று முடிவாக தெரியவில்லை அப்படிங்கிற. அது சரி, இப்படியே இருந்துட்டு போகலான்னா பொறுமையோடு என்னை காத்திருக்கும், உன்னை விட்டு என்னால பிரிஞ்சிருக்க முடியலையாங்கிற. அதனால அற்புதமா திருவருள் வகையறியேங்கிற. உன்னுடைய திருவருள் என்னன்னு எனக்கு தெரியலையேங்கிற. அப்போ இந்த மேல சொன்ன அந்த 3 நிகழ்ச்சிகளையும் செயல்களையும் அவர் செஞ்சிருக்கலாம். அன்றே எந்த நாவையும் உடலும் உடமையெல்லாம் குன்றே அணையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்று ஓர் இடையூறு எனக்கு உண்டோ அப்படின்னு முன்னாடியே பாடிட்டாருல்ல. அன்னைக்கே உங்ககிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டேன். அப்ப இது என்னுடையது இல்ல, இது உன்னுடையது. அப்ப இதுக்கு நீதான் நீ வழி சொல்லு. இந்த திருவருள் வழிகாட்டினால் ஒழிய தானாக எந்த முடிவையும் எடுக்க முடியாது என்று அவர் முடிவுக்கு வருகிறார். அதனாலதான் திருவருள் வகையறியன்னு சொல்றார். நம்ம ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலையில இருந்தா எப்படி ஒண்ணு முடிவெடுக்க முடியாம தடுமாறும். அதேதான் இவருக்கும். ஒரு வினாடி கூட இந்த உலகத்துல என்னால அவரால் இருக்க முடியல. திருவடிகளில் அவரை இணைத்து வெல்ல கொள்ள வேண்டிய எம்பெருமான் என்ன காரணத்துல அதை செய்யலையாம். அதனாலதான் சொல்றேன், உன்னை பிரிஞ்சு என்னால இருக்க வேண்டியிருக்கு, இந்த வாழ்வை என்னால ஏற்றுக்கொள்ள முடியவில்லைங்கிறார். என் செய்கேன்கிறார். என் செய்கேன், இது செய்க என்று அருளாய் சிறைக்கனே புனல் நிவிய வயல் சூழ் திருப்பெருந்துறை மேவிய சிவனேங்கிற. என்ன செய்யணும், நீ என்னை கூட்டிட்டு தான் போகல, என்னால சாகவும் முடியல. ஏன்னா இந்த பொருள், இந்த உடல் உன்னே சேர்ந்தது, அதுக்கு ஏதாவது ஒரு வழியாவது சொல்லு அப்படின்னு எம்பெருமானை இறைஞ்சி கேட்டுக்கிறார். மாயனே மறிகடல் விடமுண்ட வானவா மணிகண்டத்து எம் அமுதே நாயினே உன்னை நினையவும் மாட்டேன் நமச்சிவா என்று உன் அடிபணியா பேயனாகிலும் பெருநெறி காட்டாய் பிறைகுலாம் சடை பிஞ்சகனே ஓ சேயனாகி நின்று அலறுவது அழகோ திருப்பெருந்துறை மேவிய சிவன். என்ன அற்புதனா! மாயனே மறிகடல் விஷமுண்ட வானவா. அந்த மந்தார மலையை வச்சு வாசிக்கு பாம்ப கயிறாக மந்தார மலையை நட்டு வாசிக்கு பாம்ப கயிறா கட்டி பார்க்கடையில கடையிறாங்க. ஒரு பக்கம் தேவர்களும் அசுரர்களும். அந்த கடையும் போது அந்த வேதனை தாங்காம அந்த வாசிக்கு பாம்பு ஆலகால விஷத்தை கக்கிடுச்சு. இந்த விஷத்தோட கொடுமை தாங்காம திருமுறையிலே திருமாலே அந்த கருப்பா அவர் தான் அதனாலதான் ஆயிட்டாருன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் 4 பக்கமும் தெரிச்சு ஓடுறாங்க. இப்ப எல்லாரும் போய் எம்பெருமானே இந்த விஷம் வந்துருச்சு, இந்த உலகம் அழிய போது காப்பாத்துங்கன்னு எம்பெருமான் திருவடியில சரணடைஞ்சோன்னே முன்னாடி எம்பெருமான கடையும் போது எம்பெருமான யோசனை கேட்கல. ஆனாலும் அவங்க மேல கருணை கொண்டு அந்த விஷத்தை தன் கண்டத்துல அடுத்த அமுதம் போல உண்டான். ஆனா உமாதேவி அந்த கண்டத்தை தேக்குறா. ஏன்னா ஊழி காலத்தில் எல்லா உயிர்களும் இறைவன் வயிற்றில் அடங்குவதனால உயிர்களுக்கு சேதம் உண்டாயிரும். அவ ஜெகத் ஜனியன் இல்லையா, உலகமா லோக ரட்சிக்கு இல்லையா, உடனே கண்டத்திலேயே தேக்கிட்டாலும். மறிகடல் விடமுண்ட கண்டனேங்கிறார். வானவா மணிகண்டத்து எம் அமுதே, அமுதம் போன்றவனே, நாய் போன்ற உன்னை நினைக்க மாட்டேங்கிறார். நினைக்காம இருக்கிறனே பேய், நான் உன்னுடைய திருவடி அடியாத பேய் போல இருக்கவனா இருந்தாலும் எம்பெருமானே எனக்கு ஒரு நெறியை காட்ட மாட்டாயன். 5 எழுத்து சொல்லி உன்னுடைய திருவிழதை நான் சொல்லலைன்னாலும் பேய் போல இருக்கக்கூடியவனா இருந்தாலும் உன்னுடைய திருக்காட்சியை காட்டி என்னை ஆட்கொள்ளணுங்கிறார். மாயனே மாயம் செல்வதில் வல்லவனே அப்படிங்கிறார். விஷமுண்ட நாயினேன் உன்னை பேயனாகினும் பெருநெறி காட்டாங்கிற. பேய்த்தன்மை உடையவனாக நான் காலத்தை கழிச்சிட்டேன், இருந்தாலும் உன்னுடைய நெறியை காட்டி என்னை ஆட்கொள்ளுங்கிறார். எவ்வளவு நாளைக்கு நான் எப்படி இருப்பேன்? பிறை குலாம் சடை பிஞ்சகனை, பிஞ்சகனைன்னா தலை கோலம் உடையவன், பிறை சூடி எம்பெருமான்.
நான் எவ்வளவு நாளைக்கு நான் அலறிக்கிட்டு இருக்கிறது, உனக்கு அழகாங்கிறார். சேயராகி நின்று அலறுவது அழகோங்கிறார். இப்படி நான் உனக்கு இது உனக்கு அழகா இருக்கா நான் இப்படி அழுகிறதுன்னு எம்பெருமான்ட்ட சொல்லுவாங்கல்ல, எப்படி இறந்து கேட்போம் அது மாதிரி கேட்கிறேன். இறைவன் படைப்புல உயர்ந்ததை சொல்லக்கூடியது மானிட பிறப்பு. மனம், மொழி, மெய் 3 நாளை இறைவனை அடையலாம், இறைவனை வழிபாடு செய்யலாம். இந்த 3ஐயும் ஒருநிலைப்படுத்தி சிந்திக்கிற மாதிரி செய்யறதுதான் பிறவி பயனை அடையக்கூடியது வழி. அப்ப மணிவாசகர் இந்த சொல்லுவாங்க, அல்லும் பகலும் 24 மணி நேரமும் இறைவன்ட்டே இருந்தாலும் அவர் இல்லைன்னு தான் சொல்றாரு. அதுதான் அவங்களோட இலக்கணம். சாகரத்துக்கு ஒரு வழிகாட்டாயின்னு பாட்டுல சொன்னாரு. ஏன் சாகணும்ங்கிற காரணத்தை இந்த பாட்டுல சொல்றாரு. மனம், மொழி, மெய் 3 உன்னுடைய கட்டளைப்படி பணிந்து நடக்கல, உன்னை நினைக்கவும் மாட்டேங்கிறால, மனம் பணி செய்ய மறுக்குதுங்கிற. நமச்சிவாயங்கிற அத ஓதாததுனால அது சொல்றால, அந்த மொழி தொண்டும் நடைபெறல, அடிபணியா பேயேன்னு மெய்த்தொண்டும் நடைபெறலன்னு ரொம்ப அருமையா சொல்றாரு. இந்த 3 இருக்கிறதுனால, அதாவது தரிகட்டு போனதுனால பேயேன்னு சொல்லிக்கிறார். இறைவன் மனம், மொழி, மெய் 3ஐயும் தந்து நாம் வாழ்க்கை உய்யக்கூடிய வழியை தந்தருளினார். அதை 3 செய்யாதனால நான் பேய் போன்ற நிலையில் ஆளானேங்கிறார். அதனால இறைவன்கிட்ட முறையிட்டு அருள், அதாவது நீ முறையிடல, முறையிட்டாலும் நீ அதை கேட்கலைங்கிறார். தூரத்தே இருந்து வாத ஊரர சொல்லல வாவென்று கூறி அருள் செய்தார் இல்லையா. அமைச்சரா இருந்தவர், பேசிக்கிட்டே இருந்தவரை கூப்பிட்டு மணிவாசகரா மாறினதை பார்த்தவர் அப்படி முழுசுமா மாறி போயிட்டார். தெருவுதோறும் போய் அலற ஆரம்பிச்சிட்டார். என்னை சேயனாக்கி தெருவுதோறும் அலற விடுவது அழகான்னு கேட்கிறார். நான் நீ உன்னுடைய திருவடி அற்புதத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் நான் இப்படி எல்லாம் அலறலாமான்னு எம்பெருமான அப்படியே சொல்றாங்கல்ல, குழந்தை கேட்கும்ல, அப்படி மாதிரி கெஞ்சி கேட்கிறார். போது சேர் அயன் பொறுகடல் கிடந்தோன் புரந்தர ஆதிகள் நிற்க மற்ற என்னை கோது மாட்டி நின் குறைகளல் காட்டி குறிகொள்க என்று நின் தொண்டரில் கூட்டாய் யாது செய்வது என்று இருந்தனன் மருந்தே அடியேனேன் இடர்படுவது இனிதோ சீதாவார் புனல் நிலவிய வயல் சூழ் திருப்பெருந்துரை மேவிய சிவன். புரந்தராதிகள் நிற்கங்கிறார், போதும் மாட்டி குறைகளல் காட்டிங்கிறார். குறிகோள்னா என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்தேன், மருந்து போல இருந்த எம்பெருமானே, நான் அப்படி இடர்படுவது உனக்கு அழகான ரொம்ப அற்புதமா கேட்கிறேன். போது சேர் அயன், போதுன்னா தாமரை மலரில் இருக்கக்கூடிய அந்த நான்முகனும் பொறுகடல் கிடந்தோன் அப்படின்னா திருமால சொல்றாரு. புரந்தர ஆதிகள் நிற்க, பெரும் தேவர்கள்லாம் உன்னுடைய திருவடிக்காக எல்லாரும் காத்திருக்காங்க. அருள் உன்னுடைய அருள் திருவடியை அவங்க எல்லாம் நிக்கிறாங்க. நீ என்ன செஞ்ச, என்னை கோது மாட்டி நின் குறைகடல் காட்டி, அதாவது என்னுடைய குற்றங்களை நீக்கி என்னை ஆட்கொண்டாங்கிறார். அப்படி சொல்றாரு. அது சொல்லிட்டு என்ன சொல்றாரு, குறிகொள்க என்று நின் தொண்டரில் கூட்டாய் யாது செய்வது என்று இருந்தனேங்கிறார். உன் அடியார் கூட்டத்துல சேர்த்து எனக்கு மருந்தா இருக்கக்கூடியவனே, இதுவரைக்கும் என்ன செய்வது தெரியாமல் இருந்து விட்டேன், யாது செய்வது என்று இருந்தனன். பிறவி பிணைக்கு மருந்தானவனேங்கிறார். அடியேனேன் இடர்படுவது இனிதோ அப்படிங்கிறார். உன் அடியவனாகிய நான் இப்படி துன்பப்படுவது உனக்கு அழகா இருக்கான்னு கேட்கிறார். சீதாவார்னா குளிர்ந்த சோலைகள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் எழுந்தருள் இருக்கக்கூடிய எம்பெருமானேங்கிறார். அயனும் திருமாலும் அறிய முடியாதவங்கிறத ரொம்ப அருமையா சொல்றாரு. அவங்களால காண முடியாத திருவடி எனக்கு காட்டிய, அப்படி ஆட்கொண்ட நீ திருவடியை கண்டு கொண்டிருக்கும் போதே அடியார் கூட்டத்தோட நீ மறைஞ்சு போயிட்ட. இந்த கிடைத்தற்கரிய பேரு மறுபடியும் கிடைக்கணும்னு அப்படியே அது சொல்லப்பட்ட பாடல் தான். பொதுவினில் வருகன்னு சொல்லிட்டாருல. அதுக்கப்புறம் தில்லைக்கு சேர்ந்துட்டாரு மணிவாச பெருமாள். குருநாதரோ அடியார் கூட்டமோ தரிசனமோ தரல. அததான் கோயில் மூத்த திருப்பத்துல சொல்லி சொல்லி வருந்துறாரு. அதையேதான் நினைச்சு பாடுறாரு. யாது செய்வது என்று இருந்தனன் அடியேன் இடர்படுவது இனிதோன்னு வருந்தி கேட்கக்கூடிய
நிலை. குறைகளல் காட்டி குறிகொள்க என்று தன்னுடைய காட்டப்பட்ட தன்னுடைய திருவடியை பற்றுக்கோடாகவும் குறிக்கோளாகவும் வச்சு அவரை சொல்லப்பட்ட பாடல். உன்னுடைய திருவடி எப்ப நீ தருவ? ஞாலம் இந்திரன் நான்முகன் வானோர் நிற்க மற்ற எனை நயந்து இனிதாண்டாய், காலனார் உயிர் கொண்ட பூங்கழலாய், கங்கையாய் அங்கி தங்கிய கையாய், மாலும் ஓலம் விட்டு அலரும் அம்மலர்க்கே மரக்கனேனையும் வந்திட பணியாய், சேலும் நீளமும் நிலவிய வயல் சூழ் திருப்பெருந்துறை மேவிய சிவன். நான்முகனும் சொல்லுவாங்கல்ல, அந்த திருமாலும் காண முடியாத சேவடின்னு சொல்லுவார். 2 பேருக்குள்ள யாரு பெரியவங்கன்னு போட்டி வந்துருச்சு. அப்ப அவங்க முன்னாடி ஒரு பெரிய தழல் நெருப்பு தூணா நிக்குது. இத அடிய முடியும் யார் பாக்குறாங்களோ அவங்கதான் ஜெயிச்சவங்கன்னு போட்டி அவங்களே வச்சுக்கிட்டாங்க. பல ஊழி காலம் தேடினாங்களாம். எம்பெருமானுடைய திருவடியை தேடி பன்றி உருவமாக திருமாலும் நான்முகன் அன்னப்பறவையாக போறாரு. 2 பேராலையும் தேட முடியல. கடைசியில மேல இருந்து ஒரு தாழம்பு வருது. தாழம்பூ முடிய பார்த்தேன்னு சாட்சி சொல்லுன்னு பப்பைய பொய் சாட்சி. பிரம்மா பொய் சாட்சி கொண்டு வந்துட்டாரு தாழம்பூ. அதனாலதான் தாழம்பூ எல்லா இடங்களையும் வைக்கிறது இல்ல, சிவன் ராத்திரிக்கு மட்டும் அந்த பொய் சாபமாக்கு சபிச்சிட்டாராம். இனிமே பொய் சாட்சி சொன்னதுனால நீ என்னுடைய பூஜைக்கு பயன்பட மாட்டேன். தாழம்பூ எம்பெருமான வணங்கி கேட்டுக்கிட்டதுனால அதை மன்னிச்சு சிவன் ராத்திரிக்கு தாழம்பூ வைப்பாங்க இறைவன். அதான் சொல்ற, அவங்களுக்கு காண முடியாத நீ என்னை ஆட்கொண்டாய்கிறார். ஞாலம் வானோர் இந்திரன் நான்முகன் திருமால்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஞாலம் தான் உலகத்துல இருக்கும். அப்புறம் வானோர், அப்புறம் இந்திரன், நான்முகன், திருமால்னா அப்படியே மேம்பட்ட நிலை அப்படியே அடுக்கிக்கிட்டே போற. ஓரறிவு முயல்ல இருந்து 6 அறிவு மனிதர் வரைக்கும் சொல்லிட்டார். தாழ்ந்த நிலையில மனிதர்கள் கேள்வி அறிவுல உயர்ந்தவங்களா இருப்பாங்க. துறவு மேற்கொண்டு புற்றுமாய் மரவுமாய் நீக்கக்கூடியவங்க அடுத்து அடியார்கள், ஞானம் உள்ளவங்க. இப்படி ஒவ்வொருத்தரா மேலுலக அனுபவிக்கக்கூடிய தேவர்கள், தேவர்களுக்கு உயர்ந்தவனான இந்திரன், கல்விக்கு எல்லையா இருக்கக்கூடிய நான்முகன், செல்வத்திற்கு அதிபதியாக திருமால், இப்படி எல்லாரையும் சொல்லிட்டார். எல்லாரும் உன்னுடைய திருவடியை நாடி செல்றாங்கிற இத்தனை பேருக்கும் எம்பெருமான் திருவடியை காணணுங்கிறதுதான் ஒரே எண்ணம். அதான் சொல்றேன், அப்படியெல்லாம் இருக்கும்போது என்னை இனிது ஆண்டாய்ங்கிறார். என்னை ஆட்கொண்ட எம்பெருமானே. ரொம்ப அருமையா சொல்ற. திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய எம்பெருமானே உன் திருவடிகளை காண திருமால் ஓலமிட்டு அலறுகிறார். காலனார் உயிர் கொண்டதோர் பூங்கழலை. மார்க்கண்டேயனோட உயிரை பறிக்க வந்தான் யமதர்மன். அவனுக்கு வயசு இத்தனை 16 தான் தீர்மானிச்சாச்சு. சிவபூஜை பண்ணி, அதாவது தாயினோட ஆலோசனைப்படி அவன் சிவபூஜையில இருக்கான். காலன் வேகமா அந்த பாசக்கயிறை வீசிடுறான். அப்ப கோபம் கொண்டு எம்பெருமான் திருவடியினால எட்டி உதைச்சு அவன் இறந்துறான். அதாவது எம்பெருமானால் கொடுக்கப்பட்ட பதவியா இருந்தாலும் பதவி மேல் கொண்ட செருக்கின் காரணமாக அந்த மார்க்கண்டேயன் மீது அவன் பாசக்கயிறை வீச. அதான் சொல்றாரு, எமனது உயிரை கவர்ந்த பூ போன்ற திருவடிகளை உடையவன். அதுல இன்னொரு இடத்துல சொல்லுவார், திருமாலும் பிரம்மனும் உன்னுடைய அடுமடி தேடி போனாங்க, காண முடியல. ஆனா உன்னுடைய திருவடியால உதவாங்கி உன்னுடைய திருவடியை காணும் பேரு பெற்றான் எமன்னு ஒரு இடத்துல நக்கலா பாடியிருப்பார். சரி, காலன் கொண்ட பூங்கழலாய், கங்கையாய் அங்கி தங்கிய கையாய். கங்கையை தனது சடாமுடியில் சூடியவன். கங்கையை ஏன் சடாமுடியில் சூடினாருன்னு சொல்லுவான். பைரவன் தன்னுடைய முன்னோர்களுடைய சாபம் தீர்க்கும் பொருட்டு கங்கையை பூலோகத்துக்கு கொண்டு வர பிரம்மன்ட்ட வரம் இருக்கிறார். சரின்னு கங்கையும் வருது. ஆனா கங்கைக்கு வர விருப்பம் இல்லையா. ஆரவரத்தோட வந்தாலும் நான் பாரு இந்த பாதாளத்தை சொன்ன அந்த நிலவுலத்தை உருட்டி கொண்டே பாதாளத்துல தள்ளுன்னு ஆர்ப்பரித்து வந்தாலும் பிரம்மன் சொல்றாரு, கங்கையை அடக்கக்கூடிய ஆற்றல் என்கிட்ட இல்ல, நீ சிவபெருமான்கிட்ட சிவபெருமான்கிட்ட போய் தவம் இருக்கிறார். திரும்பவும் உடனே அவர் தன்னுடைய அந்த ஆர்ப்பரித்து வந்த கங்கையை சடாமுடியில் முடிந்து கொண்டார். அதுக்கப்புறம் திரும்ப கங்கை தன்னுடைய முன்னோர்களுக்காக திரும்பவும் வேண்ட, எம்பெருமான வேண்ட அவர் மலிதா விட்டாராம் கங்கையை. அதான் சொல்றேன், இந்த கங்கையை தனது சடையில் சூடியவனே, அங்கி தங்கிய கத்து, தன்னுடைய கையில் நெருப்பை ஏந்தியவன்.
உயிர்களின் ஆணவ கண்ம மலங்களை சுட்டி எரிக்கக்கூடியவன். சிலர் அவங்கெல்லாம் வந்து தேவர்களும் இந்த மண்ணுலக மனிதர்களும் இந்திரன் பிரம்மா முடியும் அத்தனை பேரும் உன்னுடைய திருவடியை காண விருப்பத்தோடு காத்திருக்க, எம்பெருமானே நீ என்னை மட்டும் விருப்பத்தோடு ஆட்கொண்டாயேங்கிற. உன் மரக்கண்களை மரக்கணையும் வந்திடப்பனையா. இந்த மரக்கண்ணு எனக்கு மரம் போல கண்ணு இருக்கு. அப்படி அந்த கண்ணை உடைய எனக்கு உன்னுடைய திருவடியில் வந்து சேர அருள் புரிய மாட்டாயாங்கிறார். ரொம்ப அற்புதமான பாட்டு. என்னை வந்து சேரணும்னு சொல்லி ஞானசம்பந்த மணிவாசை பெருமான் அருளக்கூடிய பாட்டு. அடுத்து சொல்றார், அழித்து வந்து எனக்கு ஆவ என்று அருளி அச்சம் தீர்த்து நின் அருப்பெருங்கடலில் திளைத்தும் தேக்கியும் பருகியும் உருகேன். திருப்பெருந்துறை மேவிய சிவனே, வளை கையானோடு மலரவனறியா வானவா, மலைமாது ஒரு பாகா, கலிப்பலா மிக்க கலங்கிடுகின்றேன் கைலை மலை மேவிய கடல். மலைமாது ஒரு பாகாங்கிறார்ல, தட்சன் யாகம் பண்றான் எம்பெருமான மதிக்காம. உடனே தாட்சாயணியை போய் வந்து சண்டை போடுறான். அப்ப தாட்சாயணிக்கும் வந்து தட்சன் மதிக்காம ஏளனம் பேசினோடனே, இனிமே தச்சன் மகள்ங்கிற அந்த உடலும் இது இருக்க மாட்டேன்னு தன்னுடைய உடலை அழித்து எம்பெருமானோட கருணையினால மலையரசன் மகளுக்கு மகளாக பிறக்கிறார். எப்படி அங்க தாமரை பூல ஒரு குழந்தையா போய் கிடக்குது அந்த குழந்தை. உடனே அவன் மலையரசனுக்கு குழந்தை இல்லை, அந்த குழந்தைய எடுத்து வளர்க்கிறாதான் மலையரசன் மகள். அதான் வானவா மலைமாது அந்த உமையை ஒரு பாகமாக கொண்டவன்கிறார். திருப்பெருந்துழற்சி நடந்ததுக்கு அப்புறம் அந்த அனுபவத்துக்கு அப்புறம் பாடப்பட்ட பாடல்கள் தான் இது எல்லாமே. எந்த தகுதி உள்ள என் மேல இல்லைனாலும் என் மேல கருணை கொண்டு என்னை ஆட்கொண்டு எம்பெருமானே என் உயிரை பற்றி இருக்கக்கூடிய அச்சத்தை போக்கினார். அதான் அச்சம் தீர்த்து நீ அருள் பெரும் கடல்ங்கிறார். அந்த பெருங்கடலில் மூழ்கி நிறைவு உண்டாகும்படி அருந்தி பருகி ஏப்பம் விட்டனர். திளைத்தும் தேக்கியும் பருகியும் உருகேன். ஆனா அந்த நிலம் மாறினவுடனே அதாவது எம்பெருமான் விட்டு போனவுடனே சொல்றாரு, ஓயாமல் நான் நினைத்து உருக வேண்டியவனாக இருக்கக்கூடியவன், அதை நான் உருகாம இருக்கேங்கிறார். உருகேன்னு சொல்றாரு, உள்ளத்து உருக்கம் ஆனா உருகாம இருக்கிறனேங்கிறார். உருக்கம் போயிடுச்சு, அதுக்கப்புறம் அந்த சந்தோஷம் போயிடுச்சு. ரெண்டும் போனதுக்கு அப்புறம் என்ன இருக்கு? வேதனை தான் இருக்கு. வேதனை வந்துட்டா என்ன செய்வோம்? ஒன்னும் தெரியாம திகைச்சு, நமக்கு ஒரு துன்பம் வந்துட்டா என்ன செய்யறதுன்னு தெரியாம அப்படி கலங்கி போவோம்ல. சொல்ற வல கையானோடு மலரவன் அறியா வானவா மாதொரு பாகாங்கிறார். அந்த கலங்கினவன் யாரு? சாதாரணமா இல்ல, பாஞ்ச சாங்கியம்ங்கிற சங்கை உடையவன். அடுத்த வலைக்கையான்னு சொல்றது வந்து அறிவின் எல்லையில் இருக்கக்கூடிய வேதங்களை ஓயாமல் சொல்லக்கூடியவன். அப்ப செல்வம் கல்வி வேதம் அனைத்தும் நிறைந்த 2 பேரையும் உன்னுடைய திருவடியை காணாமல் கலங்கி நின்றார். அவங்க கலங்குவதற்கு காரணமானவனை தான் துணைக்கு அனுப்புறதுல கூப்பிடுறதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறார். மாதொரு பாகாங்கிறார். அதாவது உமையை ஒரு பாகமாக கொண்டவனேங்கிறார். என் பிறவியை போக்கி பயத்தை போக்கி அருளினாய். உன் அருள்ங்கிற கடல்ல நான் அப்படியே மூழ்கி திரிந்தேன். உன்னுடைய திருவடியில வந்து சேராம இன்னும் இங்கே கலங்கி நிக்கிறனேங்கிற. நான்முகனும் திருமாலும் அறிய முடியாத பெருமை உடையவனே, கைலை மலையை தன்னுடைய இருப்பிடமாக கொண்ட அருட்கடலை நீயாக வந்தானே அருள் செய்தாங்கிற. இரக்கம் காட்டி என் பிறவி பயத்தை போக்கி உன் அருள் என்ற கடலில் குளித்தேன், இன்புற்றேன், பருகினேன், ஆனாத உருகாத நெஞ்சு படைத்தவனாக அன்று இருந்தேன். நான் அடைந்த துன்பம் அல்ல இன்பம் எல்லாம் இன்னைக்கு துன்பமாக போக கலங்கி தவிக்கின்றன. கலிப்பெல்லாம் மிக கலங்கிடுகின்றேன்கிறார். திருப்பெருந்துறையில் எழுந்தருள் இருக்கக்கூடிய எம்பெருமானேங்கிறார். சிவாயனம். அடுத்து நம்ம பார்க்க போறது அடைக்கலப்பத்து. தன்னை இறைவனின் திருவடிகளுக்கு அடைக்கலமா கொடுத்த செய்தியை சொல்லக்கூடிய பாடல்கள். உயிரானது சொல்லுவாங்க, ஆணவ கண்ம அந்த மல குற்றங்கள் நீங்கி இறைவன் அருள்னு அடையக்கூடிய பக்குவத்தை சொல்லக்கூடிய பாடல்.
செழுங்கமல திரளென தின் சேவடி சேர்ந்தமைக்கு பழுத்த மனத்தடியார் போயினர் யான் பாவியேன். என்ன அருமையா சொல்றாரு, நான் பாவின்ட்டார். சிவாய், நான் பாவியேன்ட்டார். என்னால உன் திருவடியை சேர முடியலன்றார். புலக்கண் உடை புன்குரம்பை பொல்லா கல்வி ஞானமில்லா அழுக்கு மனத்து அடையேன் உடையாய் உன் அடைக்கலம். அடைக்கலமாக சொல்லக்கூடிய பாடல். அதாவது அப்பர் பாடியிருப்பாரு, படைக்கலமாக உன் நாமத்து எழுத்தஞ்சு என் நாவில் கொண்டேன், இடைக்கலமல்லேன் எழுபிறப்பும் உனக்கு ஆட்சேகின்றேன், துடைக்கினும் போகேன் தொழுது வணங்கி தூணீர் அணிந்து உன் அடைக்கலம் கண்டாய் அணிதில்லை சிற்றம்பலத்து அரணேங்கிற 10 பாட்டுல அடைக்கலமே அடைக்கலமேன்னு பாடியிருப்பார். அடுத்து கடைசியில உடையாய்னு ஒரு வார்த்தையும் சொல்லியிருப்பார். ரொம்ப அற்புதமான பாடல். ஒவ்வொரு பாட்டிலும் உடையாய்னு சொல்லியிருப்பார். உடையாய் உன் அடைக்கலமே, நீ விரும்பினாலும் விரும்பலைனாலும் நான் உன்னுடைய உடைமை பொருள், நீ எனக்கு உடையவன் சொல்லுவாங்கல்ல, உடையவனுக்கு ஒரு முழுக்கு அப்படின்னு ஒரு பழமொழி கூட இருக்கு. உடைமைக்கு 10 முழுக்கு, உடையமைக்கு ஒரு உடையானுக்கு ஒரு முழுக்குன்னு சொல்லுவாங்க. அதையும் நம்ம பார்ப்போம். அதாவது திருப்பெருந்துறை நிகழ்ச்சி இப்ப மறுபடியும் அவருக்கு நினைவுல வருது. அடியார்களோடு மறைந்த குருநாதர் என்னைக்காவது ஒரு நாள் தன்னை மீட்டு திரும்ப அடியார் கூட்டத்தை காட்டி அவர்களோடு சேர்த்துக்குவார்னு எதிர்பார்த்திருக்கிறேன். இதுவரைக்கும் அந்த எண்ணம் நிறைவேறல. உடையாய் நீ என்னை இங்க விட்டு சென்றாலும் நீதான் என் உடையவன், நான் உன் அடைக்கல பொருள்னு சொல்றேன். திருவடி தீட்சி செஞ்சு அடியார்களோடு இருக்க செஞ்சார். உடமேனா சேர்த்துக்கிட்டதுக்கு அப்புறம் சொல்லுவாங்களே, கல்வி ஞான பொல்லா அழுக்குமணியத்தடையன்னு எத்தனை அருமையா சொல்றாங்க. உன்னுடைய தாமரை போன்ற திருவடிகளை அடைந்தார்கள், முக்தி உலகை சேர்ந்தார்கள். நான் இழிவான உடலையும் அழுக்கு மனத்தையும் உடையவனாக இருக்கிறேன், அதனாலதான் நான் இங்கே இருக்கேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கிறார். கமல திரளென நின் சேவடின் தாமரை போன்ற உன் திருவடி பழுத்த மனத்து அடியார் போயின. நல்ல கனிந்த மனம் கொண்ட அடியார்கள்லாம் பழுத்த பழம் மரத்துல இருக்காது, கீழே விழுந்துடும். எத்தனை அருமையான ஓமை பாருங்க. பழுத்த மனமுடைய அடியார்கள்லாம் உன்னை சேர்ந்துட்டாங்க, உன்னுடைய திருவடியை பொருந்தி இருந்தார்கள், முக்தி உலகை அடைந்தார்கள். நாம் பாவின்றார். பாவியேன் புழுக்கனுடைய புன்குரம்பை பொல்லா கல்வி ஞானம் உள்ள அணுக்கு மனத்தின்றார். புழுக்கள் இழிந்த உடலையும் கல்வியும் அறிவற்ற அழுக்கு மனம், அறிவில்லைன்றார். முன்னாடி உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனியமையும் குற்றால தமந்துரையும் கூத்தாவுன் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக்க வேண்டும் என. கல்வி அந்த கல்வி உலகியது கல்வி இல்லை, எம்பெருமானை அடையக்கூடிய ஞான கல்வி. இந்த அறிவற்ற அழுக்கு மனத்தை உடையவனாக இருக்கின்றேன், இருந்தாலும் உன்னுடைய அப்படியெல்லாம் இருந்தால் நான் உனக்கு அடைக்கல பொருள் தானே, என்னை ஏற்றுக்கொண்டு அருள்வாய்ங்கிறார். என்ன அருமையான பாட்டு பாருங்க. அடுத்த வெறுப்பனவே செய்யும் என் சிறுமையும் நின் பெருமையினால் பொறுப்பவனே, அரா பூண்பவனே. அறான்னா பாம்பை அணிகலன்களாக உடல் முழுவதும் அணிந்தவன். பொங்கு கங்கை சடை செருப்பவனே, பொங்கிக்கு 6 வாரத்தோட வந்த கங்கையை தனது சடாமுடியில் சூடியவன். நின் திருவருளால் என் பிறவி வேறு அறுப்பவனே, உடையாய் அடியேன் உன் அடைக்கலம். உடையானுக்குன்னு ஒரு பண்பு இருக்கான். பிறர் செய்ய அந்த குற்றங்களை எல்லாம் பொறுத்து கொள்ளக்கூடியவன். அது ஒரு சிலருக்கு தான் குற்றங்களை பொறுத்து கொள்ள முடியும். சில பிறர் செய்யும் சிறுமை எண்ணி பாராம அதை பெருமையா நினைக்கிறதே அறிகுறி. வெறுக்கத்தைக்க அதாவது குற்றங்களை நான் செய்திருந்தாலும் பெரியவனுடைய பெருமை காரணமா அதை பொறுத்து கொள்ளணுங்கிறார். அடுத்து என்ன சொல்றாரு, அரா பூண்பவனே, எப்பொழுதும் இந்த கொல்லும் தன்மையோட பாம்பு அவன் எப்ப பார்த்தாலும் சீருவான் அப்படிம்பாங்கல்ல, பாம்பாட்டம் அவன் சீர்ற குணம். அது சொல்றாரு, சினத்தோடு இருக்கக்கூடிய பாம்பை ஆபரணமாக கொண்டவன் அப்படின்னா அவனுடைய பெருமையினால அந்த சீரக்கூடிய பாம்பு அவனை அடைஞ்சோனே அமைதியாகி போயிடுச்சான். உலகத்தை அழிப்பேன ஆணவத்தோடு அந்த பொங்கி வந்த கங்கையை சடையில் தரித்தவன்.
அதனால அவனுடைய பொறுமை பெருமை ரெண்டுக்கும் இணையான ஆற்றலை சொல்லிட்டார். திருவருளான் என் பிறவி வேறு அறுப்பவனேங்கிறார். தான் உனக்கு அடைக்கலங்கிறத நினைவு ஊட்டி எந்த நிலையிலும் தன்னை தள்ள முடியாதுங்கிற பாடல உடையவனுக்கு ஒரு கடமையை நினைவூற்றார். என் பிறவியை நீதான், பிறவி வேற நீதான் போக்கணும்னு சொல்றார். பிறவி வேறு அறுப்பவனேங்கிற வெறுக்க செயல்கள் செய்யக்கூடிய நான் செஞ்சாலும் உன் பொறுமையினால உன்னுடைய பெருமையினால் நீ பொறுத்து கொள்கிறாய். பாம்புகளை அணிகலன்களாக அணிந்தவன், பொங்கும் கங்கையை தனது தடாமுடியில் சூடியவன், உன் பேரருளால் என் பிறவி வேற அறுக்கணும்னு அருமையாக இந்த பாட்டுல கேட்கிறார். அடுத்த பாடு. பெரும் பெருமான் என் பிறவியை வேறறுத்து பெரும் பிச்சு தரும் பெருமான் சதுர பெருமான் என் மனத்தின் உள்ளே வரும் பெருவான் மலரோ நெடுவால் அறியாமல் என்ற அரும்பெருமான் உடையாய் அடியேன் உன் அடைக்கலம். சதுர பெருமான் எம்பெருமானுடைய அதாவது வீர செயல்களை சொல்ற. பிச்சுனாக்க பித்து போல அலையக்கூடியது எம்பெருமான நினைச்சு சொல்ல. பெரும் பெருமான் பிறவியை வேறு அறுக்கக்கூடியவன், என்னை அடிமையாக உடையவன், என்னை ஏற்றுக்கொண்டுள்ளன்னு மணிவாசை பெருமான் மன்றாடி கேட்கிறார். சதுர பெருமான் என் மனத்தின் உள்ளே வரும் பெருமான் மலரோ நெடுவால் அறியாமல் என்று அரும்பெருமான்கிறார். நல்வினைகள் அதாவது என்னுடைய பிறவி வேற அறுக்கக்கூடியவர். நம்ம சொல்றோம் அந்த உடலை சேர்ந்த கருவி, அதாவது பிறவின்னா அந்த பற்று இருக்கத்தான் செய்யும். அது சாமானியமா அந்த பற்றை அழிக்க முடியாது. எம்பெருமான் சதுர பால் உடையவனா, பெரும் திறமை உடையவன், உன்னுடைய பிறவி வேற அறுக்கக்கூடிய பித்தனாக்கக்கூடியவன். எம்பெருமான நினைச்சு அப்படியே உருக்கி போயிட்டார்ல. பட்டினத்தார் ஒரே ஒரு வார்த்தை தானே, காதற்ற ஊசியும் மாறாதுகான் கடைவெளிக்கேன்னு ஒரு வார்த்தையை தானே கேட்டார். தன்னுடைய சொத்துக்கள் அத்தனை அப்படியே வெளியில வந்துட்டார். தன்னுடைய கணக்க பிள்ளை கேட்கிறாரு, ஐயா இந்த சொத்துக்கள்லாம் என்ன பண்றது? தூக்கி வீதியில ஏறிட்டு போயிட்டார். அப்படி கட்டின வாடையோடு போயிட்டார். செல்வத்தின அதாவது விலை உயர்ந்த மன்னனுக்கே ஒரு போருக்கு நிதி வேணும்னா பட்டினத்தார்தான் வந்து கேட்பாராம். அவ்வளவு செல்வ செழிப்பு உடையவர். அப்ப சொல்றாங்கல்ல, அப்ப ஒரே நிமிஷத்துல எம்பெருமான் நாட்கொண்டவன் அவனுடைய சொல்லுவாங்கல்ல பித்தனாக செய்யக்கூடியவன். தன்னுடைய தொழிலை மறக்குமாறு செஞ்சான். கருவி கரணங்கள் தான் கற்ற கல்வி பதவி அத்தனையும் மறந்து போயிட்டான். அதான் பிறவியை வேறறுத்து பெரும் பிச்சு தரும் பெருமான்கிறார். இப்ப இருக்கக்கூடிய பிறவி பொறிபுலன்கள் வசப்பட்டு இருக்கு. அது இல்லாமல் அந்த பொறிபுலன்களை அடக்க செய்தவன். மலரோன் நெடுமால் அறியாமல், மலரோன்னா தாமரை மலர்கள் வீற்றிருக்கக்கூடிய நான்முகனும் திருமாலும் அறியாமல் நின்ற எம்பெருமான் உன்னுடைய அப்பேற்பட்ட நீ திருவடி அவங்களுக்கெல்லாம் காண முடியாத திருவடி எனக்கு தந்தவும். அப்பேற்பட்ட எம்பெருமானை என்னை ஏற்றுக்கொண்டு அருள்வாயகங்கிற ரொம்ப அற்புதமான பாடல்கள் இதுவரைக்கும் பார்த்தோம். சிவாய நம. இன்னும் ஒரு பாடலுக்கு மட்டும் பார்த்தோம். ஒளிகின்ற துன்ப புயல் வெள்ளத்தில் நின் கடல் புனை கொண்டு இழிகின்ற அன்பர்கள் ஏறினர். வான் யான் இடர்கடல் வாய் சுழி சென்று மாதர் திரை உற காம சுரவு எரிய அழிகின்ற நன் உடையாய் அடியேன் உன் அடைக்கல். உலகத்துல பிறந்தவங்க அத்தனை பேரும் துன்ப புயல் வெள்ளம் அதுல சிக்கி, அதுல இறைவன் திருவடியா அப்படி சிக்குனாலும் உன்னுடைய அடியார்கள் நின் கடல் புனை கொண்டு, புனைனாக்க ஒரு ஓடம், அப்படி இருக்கக்கூடியவங்களும் உன் திருவடி பற்று கொண்டவர்கள் உன்னுடைய திருவடியை புனைய கப்பல் போல பற்றி கொண்டு உயர்கதையை அடைந்தார்கள். அந்த புனைங்கிற அந்த படகை கற்றுக்கொள்ளாதவர்கள் பிறவி கடலில் மூழ்கிட்டாங்கிறார். மாதர் என்னும் அலையால் மோதுண்டு காமம் என்ற சுறாமீனும் அகப்பட்டு நைகின்றேங்கிறார். இவர் நையத அந்த உலக பலியை தன்மேல் ஏற்றுக்கொண்டு பாடுறார். உன் திருவடிங்கிற தெப்பத்தை பிடித்த அடியார்கள்லாம் மேல் உலகம் சென்றார். நான் துன்பம் என்ற பெரிய கடலில் சிக்கிக் கொண்டேன்.
சொல்றாங்கல்ல, மாதர்ங்கிற அந்த அலைகள் வந்து என்னை மோதி துள்கிறது, காமம் என்ற சுறாமீன் என்னை முட்டி தாக்குகிறதுங்கிற. தாக்கு பிடிக்க முடியாமல் அழிந்து கொண்டிருக்கிறேன், அடியவனாகிய நானும் உனது அடைக்கல பொருள் தானே, இறைவா என்னை ஏற்றருங்கிற. உலக மக்கள் அப்படின்னா காமம்னா இங்க இச்சை, எல்லாமே ஆசைப்படுறதுன்னு அர்த்தம். அந்த ஆசையின் காரணத்தினால அது சொல்லுவாங்கல்ல, இதை வாங்கணும் அதை வாங்கணும், அவ அடுத்த வீட்டுல அதை வாங்கிட்டா, ஏத்த வீட்டுல இதெல்லாம் என் வீட்டுல இருக்கணும். அப்ப அந்த ஆசையினால் உலக மக்கள் சொல்லுவாங்கல்ல, அறிவிழந்து அலைவதை தன்மேல் சுமத்தி கொண்டு அவர்களுடைய பிறவி வேறையும் அறுக்க நீ நல்வழி காட்ட வேணும்னு சொல்லி மணிவாசக பெருமான் நமக்காகவும் இறைஞ்சி வேண்டக்கூடிய அற்புதமான பாடல். இதுவரைக்கும் மணிவாசக பெருமான் அருளால், என் குருநாதர் அருளாலும் இந்த பாடல்களை பொருளை கேட்டோம். இதுவரைக்கும் பொறுமையா கேட்ட அத்தனை அடியார்களுக்கும் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் மணிவாசக பெருமான் அருளாலும் என் குருநாதர் அருளாலும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும்னு சொல்லி இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லதை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழல் அபிராமி கடை கண்களே. முருகனே முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் நம்பியே கை தொழுவேன் யான். வான்மிகள் வளாது வைக மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றமிழ் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. சிவபெருமானே சிவசிவா. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு திருவாசகத்தில் அருளும் பொருளும் என்கிற தலைப்பின் கீழே பெரம்பலூர் மாவட்டம் சிவ திருமதி அமுதா பழனியப்பன் அம்மையார் அவர்கள் நமக்கெல்லாம் திருவாசகம் என்னும் தேனை சொற்பொழிவின் வடிவாக மிக அழகாக பொழிப்புரையாக நமக்கு வழங்கி வருகிறார்கள். நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அம்மையாருடைய பொற்பாதங்களையும், நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொற்பாதங்களையும் மனம் வழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோ ஒரு குறைவிலை கண்ணின் நல்லதுரம் கழுமல வல்லநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே என்று சொல்லி நிகழ்ச்சியை கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கும் மனமாத நன்றி சொல்லி நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்வோம். மீண்டும் வருகிற ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணிக்கு திருவாசகத்தில் அருளும் பொருளும் என்கிற தலைப்பின் கீழே அம்மையாருடைய சொற்பொழிவை எதிர்பார்த்து காத்து இருப்போம் என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.